இன்பத்திலும் துன்பத்திலும் நம் அருகே இன்னல் நீக்கி நல்ல மேய்ப்பர் நடத்தி வந்தார். இன்பத்திலும் துன்பத்திலும் நம் அருகே இன்னல் நீக்கி நல்ல மேய்ப்பர் நடத்தி வந்தார். இம்மட்டும் நன்மை செய்த கர்த்தர் அவர், இனிமேலும் நடத்திடுவார் நம்பிடுவோம். இம்மட்டும் நன்மை செய்த கர்த்தர் அவர், இனிமேலும் நடத்திடுவார் நம்பிடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி பார்க்கிறோம், கண்ணீரோடு கரங்குவித்து நன்றி சொல்கிறோம். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 5 வரை, 21 முதல் 31 வரை. தியானத்தின் தலைப்பு லாமேக்கின் மனபாரம். இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் வசனம் 29. வேதாகமத்திலே வம்ச வரலாறுகள் மிகவும் முக்கியம். ஆனால் நாம் அவற்றை படிப்பதை தவிர்த்து விடுவது உண்டு. வேதாகமத்தில் ஒரு சொல்லோ ஒரு வார்த்தையோ தவிர்க்கப்பட முடியாதது. ஏனெனில் இது தேவனுடைய வார்த்தை. ஆதியாகமம் 5ஆம் அதிகாரத்திலுள்ள ஆதாமின் வம்ச வரலாற்றில் மகன் சேத்தின் வம்சத்தில் வந்த ஏனோக்கு என்பவரை 21ஆம் வசனத்தில் காண்கிறோம். இவர் தேவனோடு சஞ்சரித்து காணாமலே போய்விட்டவர். இவருடைய பூட்டனான நோவாவை குறித்தும் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார் என்றும் அறிகிறோம். பூமியிலே அக்கிரமம் நிறைந்திருந்த காலத்திலேயே இவர்கள் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட காலத்திலும் இந்த இருவர் தேவனோடு தங்கள் வாழ்வை கழித்தனர் என்றால், இன்று தேவனுடைய வார்த்தை, இயேசுவின் இரத்தம் என்று ஏராளமான ஆசிகளை கொண்டிருக்கிற நமக்கு தேவனோடு சஞ்சரிப்பதில் என்னதான் பிரச்சனை? ஏனோக்கின் மகன் மெத்தூசலா ஒரு முக்கியமான பாத்திரம். இவர் வாழ்ந்த காலம் 969 வருடங்கள். இவர் ஆதாமின் காலத்திலும் வாழ்ந்திருந்தார் என்பது வயதை கணித்து பார்த்தால் தெரியும். இவர்தான் வேதாகமத்திலும் இந்த உலகத்திலும் அதிக காலம் வாழ்ந்தவர். ஆகவே நிச்சயமாக ஆதாமிடமிருந்து எப்படி பூமி சபிக்கப்பட்டது, எப்படி பாவம் வந்தது என்று எல்லாவற்றையும் அறிந்திருக்க முடியும். மெத்தூசலா என்ற பெயருக்கு இவன் மரித்த பின்பு இது நிகழும் என்ற ஒரு அர்த்தம் உண்டு. இவருடைய மகன் லாமேக்கு. இந்த லாமேக்கை பற்றிய முக்கிய குறிப்பில் கர்த்தர் சபித்த பூமியிலே இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி இந்த நம்பிக்கையுடனேயே தன் மகனுக்கு நோவா என்று பெயரிட்டார். இந்த லாமேக்கு ஆக மக்கள் அக்கிரமத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதை குறித்து இந்த லாமேக்கு எவ்வளவாக பாரப்பட்டிருப்பார் என்பது விளங்குகிறதல்லவா? தன் மகன் மூலம் கர்த்தர் ஒரு காரியம் செய்வார் என்று இவர் நம்பினார். அப்படியே அக்கிரமம் நிறைந்த மக்கள் மத்தியில் நோவா உண்மையுள்ளவனாக நீதிமானாக வாழ்ந்து கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடித்தார். ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். மெத்தூசலா நோவா பிறக்கும் வரைக்கும் வாழ்ந்த ஒருவர். ஆனால் ஜல பிரளயம் வருவதற்கு முன்னர் அவர் இறந்து விட்டார். அதாவது அவர் மரித்த பின்னர்தான் இது நிகழ்ந்தது. இன்று அழிவை நோக்கி வேகமாக நகருகின்ற இந்த உலகை குறித்து அன்று லாமேக்குவிற்கு இருந்த மனவேதனை இன்று நமக்கு உண்டா? அந்த ஆத்ம பாரம் நமக்கு உண்டா? ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, அன்றாடம் உம்மை குறித்து அறியாதோர் சடுதியான மரணத்தை சந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கும் ஆத்துமாக்களை குறித்த பாரத்தை எங்களுக்கு தாரும். ஆமேன்.